நாம் அனைவரும் தயவுசெய்து எழுந்து நின்று ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஜெப வேலைக்காகவும் ஸ்தோத்திரம். கூட்டி சேர்த்த மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து வேண்டிக் கொள்ள, ஜெபிக்க, உம்மோடு ஐக்கியம் கொள்ள கொடுத்த இந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை ஆசீர்வதித்து தாரும். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை வழி நடத்த முடிய வார்த்தையின் மூலமாக எதற்காக ஜெபிக்க வேணும், எப்படி ஜெபிக்க வேணும் என்பதை காட்டுவீராக. இதன் மூலம் எங்களுக்கு ஜெப வாழ்க்கை மேம்படட்டும். இது ஒரு பயிற்சி நேரமாக எங்களுக்கு இருக்கட்டும் கர்த்தாவே. இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்ல விதத்தில் ஜெபிக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை உருவாக்கி தாரும். அதன் மூலம் எங்களுக்குள்ளும் எங்களுடைய உலகத்திலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து இன்றைக்கு எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற அவ்வளோ பெரிய ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நாம் உட்காருவோம். 84வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், இது வெறும் ஜெபிக்கிற நேரம் கிடையாது. கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், ஆனால் ஜெபத்தை கற்றுக்கொள்ளுகிற நேரம், ஜெபிக்க கற்றுக்கொள்கிற. சீஷர்களே சொன்னாங்க, ஜெபிக்க கற்றுத்தாரும்னு கேட்டாங்க. நமக்கும் ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் ஆண்டவர். இன்றைக்கும் அவர் தந்துக்கிட்டு இருக்கார் நமக்கு ஜெபம் பண்ணுறது. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக ரொம்ப வருஷமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல ஒரு தரமான விதத்தில் ஜெபிக்க இன்னும் கற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் இல்லையா? அது மாற வேணும். இந்த சபைக்கு வந்தால் கண்டிப்பாக அது மாறும். ஏன்னா வெறும் ஜபிக்கிறது இல்லை. அதாவது ஏதோ நீங்கள் 5 வயசில் கற்றுக்கிட்ட ஜபத்தை 50-60 வயசுலையும் திரும்பி அந்த 4 லைனை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள், நினச்சி கூட பார்க்காத காரியங்களுக்காகலாம் கர்த்தர் நம்ம ஜெபிக்க முடியாது நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாரு? வார்த்தையின் மூலமாக. அதனால தான் வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபிப்பதை பற்றி போதிக்கிறோம். போதிச்சுட்டு அதிலேருந்து ஜெபம் பண்ணுறோம். என்ன வசனத்தை பார்த்தோமோ அதுலேருந்து ஜெபம் பண்ணுறோம். அது மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இதை ஊழியத்துக்கு படிக்கிறவங்க மத்தியில் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் சொல்லி கற்றுத்தர்றாங்க. ஊழியக்காரர்கள் நல்லா ஜெபம் பண்ணணும், நேரத்தை நல்ல விதத்தில் ஆண்டவரோடு செலவழிக்கணுன்ற இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு மெத்தடெல்லாம் கற்றுத்தர்றாங்க. நான் என்ன பண்ணேன், அதை உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். அது வெறும் ஊழியக்காரர்கள் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர் தான். அதனால் உங்களுக்கு அதை கொண்டு வந்துட்டேன். இது இப்போ பைபிள் காலேஜ் போக வேண்டியதில்லை, இங்கேயே கற்றுக்கலாம். நீங்கள் தரமான விதத்தில் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை, நம்பிக்கை. அதான் ஆண்டவரும் விரும்புகிறான்னு நம்புகிறேன். வசனத்தை ஜெபிப்பது எப்படி? அதான் வசனத்தை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறோம். அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய உன்னதமான உயர்ந்த லட்சியங்கள் நம்முடையதாகிறது. அதான் அந்த வசனத்தினுடைய மேன்மை. நம்முடைய ஜெபத்தின் தரத்தை அது வெகுவாய் உயர்த்துகிறது இல்லையா? சரி, இதில் சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம், ஜெப புஸ்தகம். அது பாடல்களாக எழுதப்பட்ட ஜெபங்கள் இதெல்லாம். அதனால தான் அதை ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப தோதாக இருக்குது. அதுக்காக அதை பயன்படுத்துகிறோம். எந்த பகுதியிலேருந்து வேணால் நீங்கள் வாசித்துட்டு தியானித்து ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் ரொம்ப இதுக்கு வசதியாக இருக்குதுன்றதை நான் இதை பயன்படுத்துகிறேன். சரி, 84ஆம் சங்கீதத்தை திருப்புவோம். இன்றைக்கி முதல்ல வாசிக்க போகிறதில்ல, முதல்ல ஒரு சில காரியங்களை கான்டெக்ஸ்ட் நிமித்தம் சொல்ல போகிறேன். இந்த கான்டெக்ஸ்ட்னால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் யாரால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த சங்கீதத்தை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம 84ஆம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம், ரொம்ப அப்லிஃப்டிங். நம்ம அப்படியே தூக்கி நமக்கு உயிர் கொடுக்குற ஒரு சங்கீதம். அது ரொம்ப சிம்பிளான சங்கீதம், அதே நேரத்தில் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். பைபிளை ரெகுலராக வாசிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், இந்த 84ஆம் சங்கீதம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை மக்களுக்குள்ளே உண்டாக்குறது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. 84ஆம் சங்கீதத்தை அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப நேசிக்கிறவர்களாக இருப்பீங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், அடிக்கடி அவர்கிட்ட போகிறோம், நல்லது பெரிய பிரசங்கியார், சொல்கிறத கேட்கணும். அவர் சொல்கிறத நான் எப்போவுமே பார்த்துக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், ஒரு பார்வை அங்கே பார்த்துட்டு தான் வர்றது. ஏன்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, இந்த 84ஆம் சங்கீதம்
ரொம்ப விசேஷமான தரமுடையது அப்படிங்கிறார். ரொம்ப விசேஷமான சங்கீதம் அப்படிங்கிறார். 23ஆம் சங்கீதம் வந்து ரொம்ப பிரபலமான சங்கீதம். 103வது சங்கீதம் ரொம்ப சந்தோஷமான ஒரு சங்கீதம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்றது இல்லையா. 119ஆம் சங்கீதம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அனுபவ ரீதியான ஒரு சங்கீதம். 119 நீண்ட சங்கீதம் இல்லையா. 51ஆவது சங்கீதம் பாவம் செய்த ஒரு விசுவாசி ஆண்டவரை நோக்கி மன்னிப்புக்காக கோருகிற ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். ஆனால் இது அவர் சொல்கிறாரு ரொம்ப இனிமையான ஒரு சங்கீதம் அப்படின்றார். இருக்கிற சங்கீதங்களில் ரொம்ப இனிமையான சங்கீதம். ஏன் அப்படி சொல்கிறாரு? 84ஆம் சங்கீதம் எதை பற்றியது? தேவனுடைய வீட்டுக்காக, தேவாலயத்துக்காக ஏங்குகிற மனதுடையவர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. ஏக்கத்தில் எழுதியிருக்காங்க. ஐயோ, நான் தேவனுடைய வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்கிறேன். 1000 நாள் எங்கேயோ போகிறதுக்கு ஒரு நாள் உம்முடைய வீட்டுக்கு சென்றால் அது எவ்வளவு நல்லது என்பதை உணர்ந்தவர்கள் தேவனுடைய வீட்டை வாஞ்சித்து, அவருடைய உள்ளம் அதை வாஞ்சித்து தாகிக்கிறபடினால எழுதின ஒரு சங்கீதம். இதனால தான் இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது எப்போவும் நேரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த 1ஆம் வசனத்துக்கு முன்னால் நிறைய சங்கீதங்களில் ஒரு சின்ன நோட் போட்டிருப்பாங்க. சில நேரத்தில் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, இல்லை சும்மாடி போட்டிருப்பாங்க. யார் எழுதினதுன்னு போட்டிருப்பாங்க. சில நேரம் எல்லா சங்கீதத்திலும் இருக்காது, ஆனால் நிறைய சங்கீதத்தில் இருக்கும். யார் எழுதினது, அப்புறம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு கூட சில நேரத்தில் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போ தான் அந்த சங்கீதம் அர்த்தமுள்ளதாக நமக்கு இருக்கும். ஆனால் அதை படிக்கணும். ரொம்ப முதல்ல அதை பற்றி சொல்லிட்டு தான் அப்புறம் வாசிக்க போகிறேன். அந்த நோட் போட்டிருக்காங்களே அதை பற்றி சொல்லிட்டு தான் நான் இதை வாசிக்க போகிறேன். கீத்தித் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர்கள் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கோராகின் புத்திரர்கள் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கோராவின் புத்திரர், அவர்கள் மத்தியில் ஒரு ராகத்தலைவன், மியூசிக்கு இன்சார்ஜ், அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம் அப்படின்னு இங்கே சொல்லி. இந்த கோராகின் புத்திரருடைய சங்கீதங்கள் வந்து நிறைய இருக்குது. 84 மட்டும் இல்லை, 85ம் கோராகின் புத்திரர் கொடுக்கப்பட்ட சங்கீதம் தான். 87, 88ம் கோராகின் புத்திரர் சங்கீதம் தான். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் வந்து சங்கீதங்கள்லாம் சிலதெல்லாம் கோராகின் புத்திரர் கொடுக்கப்பட்ட சங்கீதம். 42, அப்புறம் 44லேருந்து 49 வரைக்கும் எல்லாம் கோராகின் புத்திரருடைய சங்கீதம். அதெல்லாம் மேலே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும். அது என்ன, ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறது நல்லது. ரொம்ப அர்த்தமுள்ளதாகும். இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அதை நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு ஜெபம் பண்ணும்போது டக்குன்னு இதை பார்த்துக்கலாம். நீங்கள் போய் இங்கே பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியது இங்கே கொடுத்துட்றேங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வழங்கும். பிறகு தியானிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அது இருக்கும். சரி, ஒரு பெரிய தேவ மனுஷன் பிரசங்கியார் கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அமெரிக்காவில் உள்ள பிலடெல்ஃபியாங்கிற பட்டணத்திலே 10th பிரெஸ்பிட்டேரியன் என்கிற சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய பேர் டானல்ட் கிரே பார்ன்ஹவுஸ். நான் முதல் முறை ரோமன்ஸை பற்றி பேசும்போது அவரை பற்றி நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். 4 பெரிய வால்யூம்ஸ் எழுதியிருக்கிறார் ரோமன்ஸில், ரொம்ப அற்புதமான வால்யூம்ஸ். நான் படிக்கிற காலத்தில் 60களில் அவர் பிரசங்கம் பண்ணதை ரேடியோவில் போட்டுட்ருப்பாங்க அமெரிக்காவிலலாம். தவறாமல் கேட்போம். அவருடைய ரேடியோ மெசேஜஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பிரமாதமான பேச்சாளர் அவர். ஒரு பெரிய பாஸ்டர், ரொம்ப பிரபலமான பாஸ்டர். நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. தி பெஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டர்ன்றாங்க. இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறதுல பெஸ்ட் ஆளுன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு போதர் டானல்ட் கிரே பார்ன்ஹவுஸ். அவர் செமினரியில் படித்த காலங்களில், அதாவது கடந்த நூற்றாண்டின் 1990களில் ஆரம்ப காலத்தில் அவர் பைபிள் காலேஜில் படிச்சுட்ருக்கார். செமினரியில் படிச்சுட்ருக்கார். படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாணவன் இருந்தானான். அந்த மாணவன் ஆவிக்குரிய காரியங்களை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்காத ஒரு மாணவன். அவனுக்கு சில காரியங்களில் நம்பிக்கை இல்லை. பைபிள் மேலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. எப்படி வந்து பைபிள் காலேஜில் சேர்ந்தான்னு தெரியல. அவனுக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்குமா.
அவன் இவரோட கூட ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் இருந்திருக்கான். அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் ஜெபிக்க எல்லாம் உட்காரும்போது அந்த நடத்தினவர் சொன்னாராம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்த ஒரு வசனத்தை எடுத்து கொஞ்சம் சொல்லுங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அப்புறம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லோரும் வந்து பிஸியாக தேடிட்டு இருக்காங்க. சிலர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இந்த வசனம் பிடிக்கும், அந்த வசனம் பிடிக்கும், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான வசனமாக இருக்கு என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட வந்தப்போ இவன் சொன்னான்னா 1 நாளாகமம் 26:18 அப்படின்னு சொன்னான். 1 நாளாகமம் 26:18 அப்படின்னு சொல்லியிருக்கிறான். 1 நாளாகமம் 26:18 எல்லாரும் ரொம்ப முழிக்கிறாங்க. என்னடா இது? ஏன்னா அந்த 1 நாளாகமம் 26:18 பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்களும் முழிப்பீங்க இதில் என்ன இருக்குதுன்னு. 26வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமத்தில் இப்படி சொல்லியிருக்குது, வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும் வெளிப்புறமான வழியில் 2 பேரும் வைக்கப்பட்டார்கள். வந்து கிண்டல் பண்ணோன்னே வந்திருக்காங்க, பைபிளை கிண்டல் பண்ணோன்னே. அவன் சொன்னான், நீங்கள்லாம் பைபிள் வந்து கர்த்தரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுன்னு சொல்கிறீங்க, இதில் என்னத்தை ஏவப்பட்டு எழுதியிருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னா. என்ன பெரிய ஏவுதல், ஆவியானவர் ஏவி இருக்காரு அப்படின்னா. இதை இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அவன் கோட் பண்ணியிருக்கான். இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அதில் இன்னும் மோசமாக வரும். இங்கே வந்து இவங்க மொழிபெயர்க்கிறதுக்குள்ளே இதனுடைய அர்த்தம் கொஞ்சம் இன்னும் நல்லா விளங்கிருச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா மொழிபெயர்த்திருக்காங்க, நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு அர்த்தம் விளங்குது. இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். உங்களுக்கு நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியும், வேடிக்கையாக இருக்கும். அட் பர்பார், PARBAR, அட் பர்பார் வெஸ்ட்வர்ட் 4 at the crossway and 2 at பர்பார். என்னது இது? பர்பாருங்கிறத ஒரு இடம் மாதிரி சொல்லி அங்கே 4யும் இங்கே 2யும் வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்குது. ஆனால் பர்பார்னா என்ன? கடைசியில் இவன் வந்து பைபிள் காலேஜை விட்டு போயிட்டான், போய் வேறு ஏதோ தொழிலுக்கு போயிட்டான். நல்லது, சர்ச்சுக்கும் நல்லது அது. இப்படிப்பட்ட ஆளுங்க போதவர்களானா இன்னும் 1000 பேரை கெடுப்பாங்க. அவங்க விட்டு போனது நல்லது. இவர் பிரசங்கியாரானார். டானல்ட் கிரே பான்ஹவுஸ் படித்து முடிச்சுட்டு வந்து பிரசங்கியாராகி ரொம்ப பிரபலமான பிரசங்கியார் ஆகிட்டார். வேத வசனத்தை பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுவார். ஒரு நாள் வேத வசனத்தை வாசித்துட்டு இருக்கும்போது 1 நாளாகமம் 26:18 வந்தப்போ அவர் ஞாபகம் வந்துடுச்சு. அவருக்கு அடிக்கடி யோசிப்பாராம் அதை பற்றி, அந்த சம்பவத்தை பற்றி. ஒரு தடவை வாசிக்கும் போது சரி இது என்னதான் பார்த்துடலாமே. அட் பர்பார் வெஸ்ட்வர்ட் 4 at the crossway and 2 at பர்பார், என்னது இது என்னதான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாராம், தேட ஆரம்பித்தப்ப அவருக்கு கான்டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னு விளங்கி. ஒன்று கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணுன்னா கொஞ்சம் முன்னாடி வாசித்தாலே போதும், ஒரு 2-3 சாப்டர் முன்னால் போய் வாசிக்கிட்டு வந்தாலே என்ன சொல்கிறாங்கன்னு விளங்கும். அப்போ வாசித்து பார்த்தப்ப கண்டுபிடிச்சிருக்காரு, ஓஹோ இது வந்து லேவியின் புத்திரரை தேவாலயத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு எங்கெங்கே இந்த ஆட்களை நிறுத்தணும், யார் யார் என்னென்ன வேலையை செய்யணும். லேவியின் புத்திரர் தான் இந்த ஆசாரிய வம்சம் இல்லையா, அவர்களெல்லாம் தேவாலயத்தில் என்னென்ன வேலைகளை செய்யணுங்கிறத அசைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது 2 சாப்டருக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. ஆரோன் வந்து லேவியின் புத்திரரில் ஒருத்தன் இல்லையா, அவனுடைய பிள்ளைகள் 24 குரூப்பாக பிரிக்கப்பட்டு தேவாலயத்தில் பலிகளை இடும் இடத்துல அவர்களுடைய சேவை, அங்கே அந்த ஜனங்க கொண்டாந்து பலியிடுறாங்க இல்லையா, அங்கே வச்சு அவங்க அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், பலியிடுறதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும். அதுக்கு அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆரோனுடைய கசின்ஸ் ஆசாப், அவன் ஒரு சங்கீதக்காரன் இல்லையா, நிறைய சங்கீதம்லாம் எழுதியிருக்கான். ஆசாப் என்கிறவன், ஹேமான், ஜெடுத்தான் அப்படிங்கிறவங்கெல்லாம் அவர்களையும் சின்ன சின்ன குரூப்பாக பிரித்து மியூசிக் கண்டக்ட் பண்ணுறதுக்காக தேவாலயத்தில் பாடப்பட வேண்டிய இசைகளை கம்போஸ் பண்ணி இயற்றி அதை பாட வாசிக்க அவர்களை நியமித்திருக்கிறார்கள். ஹார்ப்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இசையை கம்போஸ் பண்ணி பாடணும், அதுக்காக நியமித்திருக்கிறாங்க. அடுத்த அதிகாரம் இதில் நான் முதல்ல ஆரோன் புத்திரரை பற்றி அவங்கள எங்கே வச்சாங்கன்றதை பற்றி 24ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமத்தில் ஆசாப் மற்றும் அவனுடைய கசின்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் எங்கே நிறுத்தி வச்சாங்கன்றது 25ஆம் அதிகாரத்தில் வருது. அசைன் பண்ணுறாங்க எல்லாரையும் என்ன பண்ணணுன்றது தேவாலயத்தில். அப்புறம் தான் 26ஆம் அதிகாரம் வருது, இந்த வசனம் வர்ற அதிகாரம் இல்லையா.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லேவியின் புத்திரராகிய கோராக் என்கிற இந்த லேவியின் புத்திரர் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வருது கோராகியர்னு. இந்த கோராகியரை சன்ஸ் ஆஃப் கோராகின் புத்திரர் அப்படிங்கிறவங்கள வாசல் காக்கிறவர்களாக, யார வாசல் காக்கிறவர்களாக, வாசல் காக்கிறவன்னா வாசலில் போய் நிற்கணும், அப்படிப்பட்ட ஒரு டியூட்டி அவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. டோர் கீப்பர்ஸ், கேட் கீப்பர்ஸ்னு வருது இங்கிலீஷில். அப்படிப்பட்ட ஒரு டியூட்டி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப சாதாரண வேலை. இப்போ வேலைன்னா பலியிடுறதுக்கு வர்றவங்க மிருகத்தை கொண்டாந்து அதை வெட்டி ரத்தத்தை சிந்தி அதெல்லாம் அரேஞ்ச் அதை கொடுத்தா பெரிய வேலையை நினைக்கலாம். அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலையா? இது வாசலில் நிற்கணும், அவ்வளோதான். வாசல் காக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி சொல்லும்போது 26ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் குமாரராகிய சமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். யாரை பற்றி? கோராகின் புத்திரரை பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லை, 8ஆம் வசனம் பாருங்க. ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரரும் ஆகிய ஊழியத்துக்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். இந்த கோராகின் புத்திரர் அந்த வம்சத்தில் வர்றவங்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது? 6ஆம் வசனம் சொல்லுது பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்கன்னு, இங்கே 8ஆம் வசனம் சொல்லுது பலத்த பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்கன்னு. அப்படிப்பட்ட ஆட்களை அவர் நல்ல பராக்கிரமசாலிகளாக இருக்கிறதுனால கேட்டில் டோரில் நிறுத்துகிற ஆளுங்க, கேட்டில் நிறுத்துகிற ஆளுங்க எப்படி இருக்கும்? நம்ம எப்படி நிறுத்தியிருக்கோம்? ஆள் பராக்கிரமசாலியாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நிறுத்திருக்காங்க. இந்த ஆளுங்கள்லாம் இந்த கோராகின் புத்திரர் கொஞ்சம் அந்த மாதிரி ஆளுங்க 64 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேரை கொண்டாந்து அங்கங்கே நிறுத்துகிறாங்க. அவங்களுக்கு குறித்து பராக்கிரமசாலிகள் என்று சொல்லிடுது. அப்புறம் எந்த இடத்துல அவர்கள் நிறுத்தப்பட்டாங்கன்றத பிறகு சொல்லுது. ஒரு இடத்துலையும், அதாவது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு ஒரு திசையிலையும் நிறுத்துகிறாங்க ஆட்களை. ஏன்னா 4 திசை இருக்குது அங்கே அந்த தேவாலயத்தை சுற்றி, அங்கெல்லாம் நிறுத்துகிறாங்க. அதை பற்றி சொல்லும்போது தான் இந்த 18ஆவது வசனம் வருது. அதில் தான் இங்கிலீஷில் எப்படி வந்திருக்குது, யாருக்கும் புரியாத விதத்தில் வந்திருக்குது. அட் பர்பார் வெஸ்ட்வர்ட், 4 at the crossway and 2 at பர்பார் அப்படின்னு வந்திருக்குது. பர்பார்னா என்ன? அந்த காலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்க்கப்பட்ட போது, அதாவது 1611 வந்தது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்க்கப்பட்ட போது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹீப்ரு வேர்டையே யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷில் மொழிபெயர்த்து எழுதாமல் அதுக்கு டிரான்ஸ்லேஷன்னு பேர். அந்த வேர்டையே, ஹீப்ருவில் இருக்க வேர்டையே கொண்டு வந்து அர்த்தம் புரியாமல் அதே வேர்டை கொண்டு வந்து யூஸ் பண்ணால் டிரான்ஸ்லிட்ரேஷன்னு பேர் அதுக்கு இல்லையா? டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணிட்டாங்க. அர்த்தம் சரியாக புரியல, சந்தேகமாக இருக்குது என்னன்னு. பர்பார்னா என்ன எவனுக்கு தெரியல. இன்னும் ஒரே ஒரு இடத்துல தான் பைபிளில் அது வருது. ரொம்ப அன்காமன் வேர்டு, ரொம்ப அசாதாரணமான ஒரு வார்த்தை எபிரேய மொழியில். அதனால் இந்த ஹீப்ரு எக்ஸ்பர்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் விளங்கலை அது என்ன அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்க, பேசாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவோன்னு கிங் ஜேம்ஸில் அப்படி பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இப்போ வர்ற கிங் ஜேம்ஸ் பைபிளெல்லாம் ஒரு நோட் போட்டிருப்பாங்க, பர்பார்னு போட்டு பக்கத்தில் ஒரு நம்பர் ஃபுட் நோட்டு கொடுத்து கீழே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளக்கங்களில் பார்த்திங்கன்னா அன்றைய நேரத்தில் இப்படி இருக்கும், பர்பாருங்கிறது ஒரு முத்தம் மாதிரி. தேவாலயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம வீட்டில் முன்னால் இருக்கிற வராண்டா மாதிரி வைங்களேன், அது மாதிரி பெருசாக இருக்கும். அதை குறிக்குதான். அது அர்த்தம் புரியாதனால அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ பின்னால் வர்ற காலத்தில் அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் அதே வசனம் எப்படி வருது பாருங்கள். அதே வசனம் வித்தியாசத்தை காமிக்கிறேன் பாருங்கள். 26:18 கிங் ஜேம்ஸில் எப்படி சொல்லியிருக்குது, அட் பர்பார் வெஸ்ட்வர்ட், 4 at the crossway, 2 at பர்பார். எவனுக்கு வழங்காத ஒரு காரியம். அதனால தான் அவன் கிண்டல் பண்ணுறான் அதை வச்சுக்கிட்டு இல்லையா? யாருக்கு என்னென்ன விளங்கலை. ஆனால் இப்போது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் அர்த்தம் விளங்கின பிறகு அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்கள். ஆஸ் ஃபார் த கோட் டு த வெஸ்ட். இப்போ கோட்னு தெரிஞ்சிருச்சு, அது ஒரு முத்தம்னு தெரிஞ்சது. மேற்கு திசையில் இருக்கிற அந்த முத்தத்தில் there were 4 at the road and 2 at the courts itself. அந்த முத்தத்தில் வெளியே ரோட்டில் 4 பேரும்,
அந்த முத்தத்திலேயே 2 பேரையும் வச்சுருக்காங்க இந்த ஆளுங்களை. ரோட்டில் 4 பேரையும் உள்ள 2 பேரையும் வச்சுருக்காங்கன்னு அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல மொழிபெயர்க்கு. as for the court to the west there were 4 at the road and 2 at the court itself. கிளியராக விளங்குது. இப்போ அவன் அதை வச்சு பழைய டிரான்ஸ்லேஷன் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சின்ன காரியத்தை நமக்கு சொல்லுதா, சொல்லிட்டு இன்னும் கடந்து செல்ல இன்னும் முடியல இந்த கதை. கர்த்தர் ரொம்ப கவனமாக பார்க்குறாரு எல்லாரையும். இவங்க வெறும் காவல் காக்கிறவர்கள், வாசர் காக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, அவளுடைய வேலை ரொம்ப சாதாரணமாக இருந்தால் கூட அந்த வேலையை செய்கிற அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார், அவர்களை கவனிக்கிறதன் மூலமாக. பரிசுத்தாவியின் ஏவுதல் எங்கே இருக்குன்றானே, இதை பார்க்கும்போது எனக்கு என்னது, நான் பரிசுத்தாவியின் ஏவுதல்படி எழுதப்பட்டதுன்னு நம்புகிறேன். எனக்கு என்ன அது சொல்லுது, சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யும்போது கூட கர்த்தர் நம்ம காண்கிறார், அதை கனப்படுத்துகிறார். நம்ம செய்கிற சின்ன உதவிகள், சின்ன வேலைகள், கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய ஊழிய சம்பந்தப்பட்ட காரியங்களில் நாம் பண்ணுகிற சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை மற்ற மனுஷருக்கு அது முக்கியமானதாய் தோன்றாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் கூட கர்த்தர் கவனித்து அதை கனப்படுத்துகிறாரு. அதனால தான் அதை கொண்டாந்து இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம நேரத்தை வீணாக்கிறதுக்கு இல்லை, இழுக்கிறதுக்கு இல்லை கதையை. எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதை நான் கவனிக்கிறேன்றது. இங்கே தான் இந்த பார்ன் ஹவுஸ் ஸ்டோரி எப்படி இந்த சங்கீதத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுங்கிறத இங்கே தான் கவனிக்கணும். அப்போ இது யார் எழுதுனது? வாசற்காவற்காரர்கள், கேட் கீப்பர்ஸ், டோர் கீப்பர்ஸ். வாசலில் நிற்கிற ஆட்கள். ஆள் பார்த்தா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பான், அதனால தான் அங்கே நிறுத்திருக்காங்க. ஆனால் ஆல்டர்கிட்ட நிற்கிறவங்களாம் ரொம்ப அவன் இப்போ கண்டிப்பாக பெருமை பாராட்டிருப்பான், நான் ஆல்டர்கிட்ட வேலை செய்கிறேன்பான்னு. இவன் வாசல்கிட்டே நிற்கிறான். உள்ளேக்கும் இவனுக்கு சம்மந்தம் கிடையாது. இங்கே ரோட்டில் நிற்கணும், அப்புறம் வாசலில் நிற்கணும் தேவாலயத்தில். ஆனால் இந்த 84ஆம் சங்கீதத்தை அந்த கோராகின் புத்திரர் வாசற்காவற்காரர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். எதுக்கு எழுதுனாங்க? தங்களுடைய வேலையில் அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படியாக. கர்த்தர் எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து வாசல் காக்கிறவனா நிற்க வச்சிருக்காரு, என்ன வாசல் வரைக்கும் என்னை வச்சு என்ன ஒரு வேலை செய்யறதுக்கு வச்சிருக்காரு. இது மற்றவன் சின்னதாக நினைக்கலாம், அதை நான் பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய தேவ ஆலயத்தில் ஒரு நாள் இருக்கிறது மற்ற இடங்களில் 1000 நாள் இருக்கிறத விட பிரமாதமான ஒரு காரியம். அப்படி ஒரு ஆட்டிடியூட், இது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி இங்கே பல்வேறு வேலைகளை செய்வர்கள்லாம் வந்திருக்கீங்க. இன்றைக்கி யாரோ இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்காங்க, நல்லா எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். யாரோ சேரை அழகாக போட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட லைன் பெறலாமல் அவ்வளோ கரெக்டாக போட்டு. நம்ம கோவிலில் சேர் ரொம்ப ஜோராக போடுவாங்க, ரொம்ப கரெக்டாக நூல் வச்சு இதெல்லாம் நடக்கும். நீங்கள் பார்க்காத நேரத்தில் கரெக்டாக அளந்து போடுவாங்க. அதுக்கு எவ்வளோ பேர் வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஆயிரம் சேர் போடுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அப்புறம் சேரை எடுக்கிறோம், இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் குப்பையும் கூலமாயிடும், அந்த இடத்த க்ளீன் பண்ணணும், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறாங்க. சிலர் வாசலில் நிற்கிறாங்க, வாலண்டியர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் இசை வாசிக்கிறாங்க, சிலர் பாடுறாங்க, சிலர் ஆடியோவில் வேலை செய்கிறாங்க, சிலர் வீடியோவில் வேலை செய்கிறாங்க, சிலர் உள்ள ரூமில் உட்காந்து இந்த டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் கவனிக்கிறாங்க, ரெக்கார்டிங் அது இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இப்படி பல்வேறு நீங்கள் முகத்தை பார்க்காத ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் கரெக்டாக நேரத்துக்கு வந்தேன்னா டபார்னு ஸ்டேஜில் ஏறுறேன், பிரசங்கம் பண்ணுறேன். இல்லைன்னா இங்கே வந்தால் ஒன்றும் இருக்காது. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பழைய இடத்துல ரொம்ப ஆள் இல்லை. அப்போ வேலைக்கெல்லாம் ரொம்ப ஆள் இல்லை, வாலண்டியர்ஸும் ரொம்ப பேர் கிடையாது. அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஓலைக்கோட்டை போட்டு 80க்கு 40 இதை விட சின்ன இடம் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் சேரை வேறு ரெண்ட் பண்ணுவோம் ஒரு வாரம். அவங்க கொண்டாந்து போடணும், போட்ட உடனே நாங்கள் அதை வரிசையாக போடணும். வாடகைக்காரன் கொண்டாந்து இறக்கணும். அதை அவங்க கொண்டாந்து இறக்கல, வண்டி வரலன்ட்டான். நான் போகிறேன், மோட்டர் சைக்கிளில் போகிறேன், எனக்கு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, சேர் வரலைங்க இன்னும் அப்படின்னா. அடித்து புரண்டு ஓடுறேன் நான். பைக் அந்த காலத்தில் போய் நிறுத்தி, என்னையான்னா வண்டி வரல சார். நானே இப்போ ஒரு கட்ட வண்டிக்காரனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஏற்றுறதுக்கு அவனுக்கு உதவி செஞ்சு, ஏன்னா சர்ச்சை ஆரம்பிக்கிற டைம் ஆகிடுச்சு. அவன் பின்னாலேயே பைக்கில் வந்தேன், கட்ட வண்டிக்காரன் பின்ன பைக்கில் சர்ச்சில் இறக்கி எல்லாத்தையும். அப்புறம் அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து போட்டோம். நானும் சேர்ந்து போட்டேன் சேரை போட்டு. அப்படி தான் போட்டேன். இப்போ ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தொப்பை கட்டையாக நனைஞ்சாச்சு. அப்போ சூட்டுக்கிட்டலாம் கிடையாது,
உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டி ஆரம்பிக்கிறதே பெரும்பாடாக ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் பக்காவாக நடக்குது. வந்தால் எல்லாம் ரெடியாக இருக்குது. மைக்கு எல்லாம் வந்து நின்னோடனே டான்னு பேசலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் சும்மா நடக்கலை. இது நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சே செஞ்சிட்ருக்கிறாங்க. இதை க்ளீன் பண்ணுறது, சேரை போடுறது எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. உங்கள் கண்ணில் படாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம சிலர் வந்து அதை முக்கியமான வேலையை நினைக்கலாம். செய்கிறவங்களே சில நேரத்தில் என்னத்தை இந்த மாதிரி வேலையை கொடுத்துருக்காங்களே நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். நம்மளுக்கு வேறு ஏதாவது அசிஸ்டன்ட் பாஸ்டரா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒரு டைட்டில் கொடுத்து டைரக்டர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்மளுக்கு நல்ல வேலை பதவி கொடுத்தாங்கன்னா, இந்த பதவிக்கு சர்ச்சில் எவ்வளோ சண்டை நடக்குது இல்லை? அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே பதவியே கிடையாது. பதவியே கிடையாது. அதனால் பதவிக்கு சண்டையும் கிடையாது. இது வந்து பெரிய காரியம். இது வந்து எல்லாம் பதவி பதவி பதவி. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, இதுதான் இங்கே லாய்க்கே கிடையாது. சபையிலே இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது இந்த மாதிரி ஆட்கள். எப்படி இருக்குது பாருங்கள். யார் பதவிக்கு மேலே பதவிக்கு வரணுன்னா ரொம்ப கீழே இறங்கி வேலை செய்கிறான் பாருங்கள். அதனால தான் நாங்கள் இங்கே பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல சேரை போடுன்றது. அதில் ஆரம்பி வா, இடத்த க்ளீன் பண்ணி சேரை போடுப்பா. அப்போ சேரை போடும்போது உன் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உன் மனப்பான்மை எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதா? இவர்கள் சொன்ன மாதிரி தேவனே உம்முடைய ஆலயத்தில் எனக்கு இந்த சேர் போடுற வேலையாவது கொடுத்தீர, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த இடத்த க்ளீன் பண்ணி இந்த சேரை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுற வேலையை கொடுத்தீர, இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வைக்கிற வேலையை கொடுத்தீர, ஆடியோ வீடியோ ஆப்ரேட் பண்ணுற வேலையை கொடுத்தீர, இந்த மாதிரி எனக்கு கொடுத்து வாசலில் நிற்கிற வேலையை கொடுத்தீர. முக்கியமாக தெரியலனாலும் நீ எனக்கு அந்த வேலையை கொடு. நான் ஆலயத்தில் இருக்கிறேன், கர்த்தருக்காக இது செய்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நான் செய்வேன். நான் அந்த சின்ன வேலை செஞ்சுட்டு தான் வந்தேன். நான் வந்து ஆரம்பித்த புதுசில் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தணும் வெளியூர்களில் நிறையா. இங்கே சபையை போதகராக இருந்தேன். சபை அப்போ ரொம்ப சின்னதாக இருந்தது. வெளியே பெரிய பெரிய கூட்டங்கள் வைப்பேன். பெரிய டவுன்ஸில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு 300 வில்லேஜஸ்க்கு வேன்ஸ் எடுத்துகிட்டு போய் அனௌன்ஸ் பண்ணி வைப்பேன். முதல்ல ஒரு வேனில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஜனங்க வர்றதை கண்டுக்கிட்டு அப்புறம் வேன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அப்படி பண்ணோம். நாங்கள் அந்த ஒரு வேனில் போகிற காலத்தில் யாருக்கும் வேன் ஓட்ட தெரியாது, அடியனுக்கு தான் தெரியும். அப்போல்லாம் வேன் ஓட்டுறது பெரிய பைலட் மாதிரி பாருங்க. எல்லோரும் ஓட்ட. இப்போ எங்கள் பைபிள் காலேஜில் பாதி பேர் ஓட்டுறாங்க காரு, அவங்க ஓட்டிக்குவாங்க. அப்போ யாரும் கிடையாது பாருங்கள். அப்போ திருப்பூர், திண்டுக்கல் மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் வச்சோம் பாருங்கள், பெரிய கூட்டங்கள் வச்சப்போ திருப்பூர்லலாம் நானே பிரசங்கம் பண்ணேன். சாயந்தரம் நான் தான் பிரசங்கியார். ஆனால் காலையில் நம்ம ஜானியவரம் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவார். அவர் ஐயோ 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்துருவார். அவர் எந்திரிச்சு உட்காந்து நானும் அவரும் ஒரே ரூமில் தான் இருப்போம். 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டு கடன்னு கிளம்பிட்டு இருப்பார். நமக்கு எந்திரிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. 5 மணிக்கு நானும் பேண்ட்டை மாட்டிட்டு நிற்கணும் ரெடியாக. பேண்ட் எங்கே மாட்டுறது, எந்திரிச்சு லுங்கியை கட்டிட்டு ஒரு ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு வேனை ஓட்டுவேன். நான் காலையில் 5 மணிலேருந்து ஒரு ஓட்ட வேன் 10,000 ரூபாய்க்கு வாங்கினது. 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற வேனை. கியர் சரியாக விழாது, பிரேக் சரியாக பிடிக்காது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். எல்லாம் ஸ்டேரிங் ப்ளே பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ திருப்பினா தான் லேசாக திரும்பும். அந்த மாதிரி ஒரு வேன். இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம் இங்கே. அவ்வளோதான் முடியும். அந்த காலத்தில் என்ன பண்ணுறது? அவருக்கு ஓட்ட தெரியாது. ஆனால் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். உள்ள ஒரு மைக்ரோஃபோன் வச்சு, பிஏ சிஸ்டம்லாம் வச்சு, மேலே ஹார்ன் வச்சு ஒரு வில்லேஜில் நிறுத்துவோம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பானுங்க. கடகடன் இறங்கி போய் நோட்டீஸை கொடுப்பாங்க வில்லேஜில். ரொம்ப வில்லேஜ் உள்ளே இருக்க வில்லேஜாக இருக்கும். வால் போஸ்ட் ஓட்டுவானுங்க. ஒட்டக்கூடாத இடத்துல இதுலேயே போய் வாசல்லையே விட்டு வந்துடுவானுங்க. அடி தான் விழும் அப்புறம். அதனால் நான் அதை வேற டைரக்ட் பண்ணுவேன். வேனையும் ஓட்டிட்டு வேறு அங்கே ஓட்டு, இங்கே ஓட்டு, இந்த செவரு அந்த செவரு இல்லையா, கீழே ஓட்டு, மேலே இதை காமிச்சிக்கிட்டு இருக்கணும். எவ்வளவும் பண்ணிகிட்டு இருப்போம் பாருங்கள். 5 மணிலேருந்து வேனை ஓட்டிக்கிட்டு இவர் அனௌன்ஸ் பண்ண இவர் தொண்டையெல்லாம் போச்சு. அப்புறம் பிற்காலத்தில் ஐடியா கண்டுபிடிச்சோம். டேப் பண்ணி டேப் ரெக்கார்டரை வச்சு ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரி அப்படியே இம்ப்ரூவ் பண்ணோம். அதெல்லாம் வேறு டிரைவர்லாம் வச்சோம். அதுக்கப்புறம் டிரைவர் வச்ச பிறகும் நான் நடந்து போவேன். எத்தனை ஊர்களில், திண்டுக்கல் பக்கத்தில் நிலக்கோட்டை போன்ற ஊர்களெல்லாம் ஒவ்வொரு தெருவுலையும் நான் நடக்காத இடமே கிடையாது. என் கால் படாத தெருவே கிடையாது. நடந்து போய் போஸ்டர் எடுத்துகிட்டு போய் ஒரு போஸ்டரை எடுத்து கொடுத்து இங்கே போடுத, இன்னொருத்தனை இங்கே போடுன்னு காமிப்பேன். சின்ன வேலைங்க. ஐயோ நான் வந்து ரெவரண்ட் சாம் செல்லுதுறப்பா,
எனக்கு இந்த வேலையை கொடுக்க, நான் சாயந்தரம் பிரசங்கம் நான் தான் பண்ணுறேன், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன், நீ இந்த வேலையை எனக்கு கொடுக்காத. நான் பயங்கரமாக சாயந்தரம் வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண போகிறேன், எவ்வளோ பேர் வர்றாங்க, என்ன போய் இது பண்ண சொல்லவே இல்லை. நான் பாட்டுக்கு செஞ்சேன். டெய்லி இதை பண்ணுறது. ஒரு நாள் போனோம், கண்டுக்கிட்டோம் நிறைய பேர் வராங்க, டெய்லி போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வேன் வாங்கி போக ஆரம்பித்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு இப்படிலாம் பண்ணோம். பெரிய வெற்றி அடைஞ்சோம் அதில். ஆனால் நான் சொல்கிறேன், சின்ன வேலை, முக்கியம் இல்லாத வேலை மாதிரி தெரியுது, வேன் ஓட்டுற வேலை. ஆனால் கர்த்தர் அதை பார்க்குறார். நிறைய பேர் பதவி கேட்குறாங்க. பதவிக்கு வர்ற ஆள் இங்கே ஆரம்பிக்கிற ஆளை தான் பதவிக்கு வரணும். வேற ஆளை போட்டாலே பிரச்சனை. அவனால் கண்டிப்பாக தலைவலி தான் வரும், சபையே உருப்படாது. வேற ஆளை போட்டால், பதவி தேடுற ஆளை மேலே போட்டிங்கன்னா சபை உருப்படவே உருப்படாது. எனக்கு என்ன பதவி? இந்த பதவி வேணாம், வேறு ஏதாவது கொடுங்க. செக்ரட்டரி ஆகுறீங்களா, இல்லை வைஸ் பிரசிடெண்ட் ஆகுறீங்களா? வரவே வராது போன்றுவேன். உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பெருக்கிறதுக்கு இடம் இருக்கு, வரியா? சேர் போட முடியும், வரியா? தண்ணி பிடிச்சி வைக்கிற வேலை இருக்குது, வரியா? அப்படி தான் ஆரம்பிப்போம். அங்கே தான் ஆரம்பிப்போம். அங்கே ஆரம்பித்தா தான் சரி. அங்கே ஆரம்பித்து அதை என்ன மனப்பான்மையோடு செய்கிறோம், எவ்வளோ திருப்தியோடு செய்கிறோம், அதை எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக நாம் எண்ணுகிறோம் என்கிறத பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம் இருக்க போகிறது. நான் உண்மையாகவே அதை பாக்கியமாக என்றேன். இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், அந்த ஊர்களுடைய தெருக்களில் இப்போ கூட நான் போகும்போது தெரியாத இடம் கிடையாது. சின்ன சின்ன கடைகளில் ரோட்டில் தோசை போட்டு விற்போம், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். எல்லா லாரி பஸ் எல்லாம் போவோம், அந்த தூசி எல்லாம் கலந்து தான் ருசி சூப்பராக வந்ததுன்னு நினைக்கிறேன். சும்மா 10 ரூபா கூட ஆகாது மொத்தமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் அங்கே ஆரம்பித்தோம். ஒரு நாளும் நான் அதை ஒரு இழிவாக நினச்சதே கிடையாது. கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல, அதை பிரசங்கிக்க, அதை இந்த உலகத்துக்கு அறிவிக்க எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சி தான் அதை செஞ்சேன். அப்படி நிறைய பேர் செய்கிறாங்க. அவங்க தான் மேலே வருவாங்க கண்டிப்பாக. வேறு தன்னைத்தானே சிலர் முதல்ல போஸ்டர் அடித்து ஒட்டுவோம், பிரதர் நல்ல படத்தை நல்லா எடுங்க அப்படின்ட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. நல்லா பைபிள் இப்படி வச்சுக்கிட்டு இதை எடுத்து ஊர் முழுக்க ஒட்டி பிரபலமாக்குங்க பிரதர் அப்படின்னுவான். ஊர் முழுக்க ஒட்டியெல்லாம் பிரபலமாக்குது. இந்த வேலையை செய்யணும். இறங்கி செஞ்சால் கர்த்தர் சொல்கிறாரு, அவனை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு பெரிய நிலைக்கு வர்றதுக்கு இவன் தான் கரெக்டு. இங்கே ஆரம்பித்தான் பாருங்க. அதை நீ பாரு, பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க நம்ம ஊர்லேயே, பேர் சொல்ல விரும்பல நான். பெரிய கம்பெனிங்க. அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் அமெரிக்காவில் படிக்க வச்சு கொண்டாந்து மற்ற மெக்கானிக்குங்க அவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களே சாதாரண, அவங்ககிட்ட எடுபடி வேலையில் வைக்கிறாங்களாம். எம்பிஏ படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் எம்பிஏ பண்ணி அவன்கிட்ட உட்காந்து அந்த ஸ்பேனர் எடு, நட்டு எடு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு அவனும் கையெல்லாம் கரியாகி நின்றுட்டு அங்கே வச்சு காலையில் டிஃபனை கட்டி கொடுத்து பஸ்ஸில் அனுப்புகிறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். கம்பெனி பஸ்ஸு வரும், அதில் இவனு பெரிய கோட்டீஸ்வரன், ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரன். பஸ்ஸில் போய் இறங்கி அவங்களோட உட்காந்து லஞ்சு சாப்பிட்டு அவங்க சொல்கிறபடி செஞ்சு அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்ய அப்படி தான் பண்ணுறாங்க. பண்ணி அப்படியே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செஞ்சு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, எல்லா வேலையும் தெரியும். அப்புறம் தான் அவங்க தான் தலைவராகிறாங்க. எல்லாத்துக்கும் வாரிசு அவங்க தான். ஆனால் இங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து அப்படியே மேலே வர்றாங்க. உலகத்தானுக்கு புரிஞ்சது கூட நம்மளுக்கு புரியாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவசியம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோட பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க. இல்லைன்னா அது சாத்தியமாகாது, நம்ம ஒன்றும் செய்யவே முடியாதீங்க. எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? 100கணக்கான பேர் தங்களுடைய நேரத்தை எல்லாத்தையும் தியாகம் செய்து, நிறைய பேர்லாம் இங்கே எம்ப்ளாய்டே கிடையாது, அவங்க வாலண்டியராக நின்று வேர்க்க காரியங்களை செய்து அதன் மூலமாக தான் நம்ம சிறப்பாக ஒரு ஊழியத்தை இங்கே செய்ய முடியுது. அதையெல்லாம் எண்ணி பார்க்குறோம். நம்ம காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் அதை எண்ணி பார்க்கிறார், அதை பாராட்டுறார் கர்த்தர். அவங்களுக்கெல்லாம் உள்ள சங்கீதம் தான் இது, கோராகின் புத்திரருடைய சங்கீதம். அந்த மாதிரி ஆட்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற சங்கீதம். தேவனுடைய ஆலயத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்குது, சேரை போடுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன வேலையை செய்கிறதுக்கு.
ஒன்றுத்துக்கும் உதவாத வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு பங்கு கொடுத்தேன், அந்த ஆலயத்தில் இருக்கிறேன்னு அதே பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் நாளைக்கு நல்லா வருவார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். விசேஷமாக நம்முடைய சபையில் விசேஷமாக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் மூஞ்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அவங்கள. அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பாராட்டுகிறேன். கர்த்தர் அவங்கள என்ன காட்டிலும் அதிகமாக பாராட்டுறாரு. நான் அவங்கள நினச்சி பார்க்குறேன். ஆனால் என்ன காட்டிலும் அதிகமாக கர்த்தர் அவர்களை நினச்சி பார்க்குறாரு. நான் அவர்களை அங்கீகரிக்கிறேன். ஆனால் என்ன காட்டிலும் அதிகமாக கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நம்ம எல்லாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? அவர்கள் நன்றாக இருக்க வேணும், அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு எண்ணத்தோடு எல்லாத்தையும் செய்யணும். இது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஊழிய பயிற்சி இது. நல்ல கர்த்தருக்குன்னு செய்யும்போது பல்வேறு விதங்களில் கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் சத்தமாக ஜெபம் பண்ணாலும் நல்லா ஜெபம் பண்ணுவோம். முதல்ல இந்த பாக்கியத்துக்காக கர்த்தருடைய சேவையிலே நம்ம ஈடுபடும்படியாக ஒரு டீச்சராக, வாலண்டியராக, ஒரு கேட் கீப்பராக, டோர் கீப்பராக, ஒரு சின்ன சின்ன வேலையில் கிளீனராக, என்னவா இருக்கட்டும், ஏதோ கர்த்தர் கொடுத்தாரு, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முதல்ல கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஊழியத்திலே நீர் இந்த உலகத்திலே இந்த சபையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிற காரியங்களில் எனக்கு ஒரு பங்கை கொடுத்தீரே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பங்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை மற்றவர்கள் சிறியதாக எண்ணினாலும் பெரியதாக எண்ணினாலும் உம்முடைய பார்வையில் அது முக்கியமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது ஒரு பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். இதை ஒரு பெரிய தேவனுடைய கிருபையாக நான் கருதுகிறேன் கர்த்தாவே. இதை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தாவே காரியங்களை செய்வதற்கு, தேவனுடைய மக்களோடு இருப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை ஆராதிக்கிற ஜனத்தோடு கூட இருப்பதற்கு, இந்த காரியங்கள் நடக்கும்படியாக பல்வேறு விதங்களில் உதவி செய்கிறதற்கு எங்களை நீர் வைத்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதை தொடச்சி எடுக்கிறவர்கள், சேரை போடுறவங்க, எல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறவர்கள், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிறவர்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இங்கே வாலண்டியர் பண்ணுறவங்க, டீச் பண்ணுறவங்க, இப்போ பாடுறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, ஆடியோ வீடியோவில் வேலை பார்க்குறவங்க, இன்னும் பல்வேறு காரியங்களை செய்கிறவர்கள், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய முயற்சிகள் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஒரு சிறந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுக்குள்ள உண்டாகட்டுங்க தாவே. நல்ல மனப்பக்குவம் உண்டாகட்டுங்க தாவே. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகட்டுங்க தாவே. ஓ, ஒரு பெரிய விதத்தில் அவர்கள் எடுத்து நாளைக்கு நீர் பயன்படுத்தப்படுபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல திட்டங்களை அவர்களுக்காக வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களை நீர் கனம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் கையின் பிரயாசங்களையும் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே. அடிக்கடி இவங்களெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணோம். இது ஒரு சாம்பிள் தானே, ப்ராக்டிஸ். வீடுகள்லையும் நிறைய நினச்சி பாருங்கள். யாராவது யோசித்து பார்த்துருப்பீங்களா இவங்களுக்காக ஜெபம் பண்ணோன்னு? இப்போ ஏன் ஜெபம் பண்ணோம்? பைபிளை வாசித்தோம், இதை தியானித்தோம், கடவுள் இதை கொண்டாடுறாரு நம்ம மனசுக்கு. அதன் நிமித்தமாக சாதாரணமாக யோசித்து பார்க்காத ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம் இல்லையா? சாதாரணமாக இதுக்கு ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஜெப தேவைன்னு நினைக்கிறது இல்லை இதை. ஆனால் கர்த்தர் நம்ம நடத்துகிறார். வசனம் நம்ம கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிறதை ஜெபிக்கும்படியாக நம்ம நடத்துகிறது. அதுதான் இந்த ஜெபத்தினுடைய மேன்மை. நம்ம இஷ்டத்துக்கு நாம் ஏதோ ஜெபம் பண்ணுறதில்லை. ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்ம நடத்துகிறார். அப்போ இந்த ஜெபத்தின் தரமே ரொம்ப உயர்ந்ததாய் இருக்கிறது இல்லையா? சரி, அப்போ கேட் கீப்பர்ஸ், டோர் கீப்பர்ஸ், வாசற் காக்கிறவர்கள் அப்படின்னு 26ஆம் அதிகாரத்தில் 1:4 கோராகின் புத்திரரை பற்றி சொல்லி, வாசற் காக்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த ஒரு சாதாரண வேலையில் அது தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் செய்யும்படியாய் நியமிக்கப்பட்டபடியால் மகிழ்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக எழுதின ஒரு சங்கீதம் இது. இப்போது இந்த சங்கீதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். இப்போ எவ்வளோ நல்லா விளங்குது பாருங்கள், எவ்வளோ அர்த்தம் உள்ளதாக இந்த சங்கீதம் இருக்குது பாருங்கள். முதல் 4 வசனத்தையும் அப்புறம் 10வது வசனத்தையும் வாசிக்கிறேன். நம்ம படிக்கும்போது 6லேருந்து 9 அதெல்லாம் படிப்போம், எல்லாத்தையும் படிப்போம். 10ஆம் வசனத்துக்கு பிறகுள்ள வசனங்களையும் படிப்போம்.
இப்போ வெறும் அதை மட்டும் வாசிக்கிறேன், எவ்வளோ ஜோராக விளங்குது பாருங்கள் அது. 84ஆம் சங்கீதம் முதல் 4 வசனம், அப்புறம் 10வது வசனம் ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். அது சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். யார் எழுதுறது? கேட் கீப்பர்ஸ், வாசல் காக்கிறவங்க. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில், அந்த முத்தத்தில் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. சேலான்னா என்ன? கொஞ்சம் நிறுத்தி யோசின்னு அர்த்தம், ஆழமாய் சிந்தின்னு அர்த்தம். அப்புறம் 10, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். வாசற்படியில் நின்று காத்திட்டு இருக்கிறது எவ்வளோ மேலுன்றான். பொல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு அங்கே உட்காந்து எங்கேயோ பப்புக்கு எங்கேயோ இதில் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, அங்கே போய் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு இந்த வாசப்படியில் காத்து கிடக்கிறது அதை காட்டில் ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அதையே தெரிந்து கொள்ளுகிறேன், அது எனக்கு மேலானதாக நினைக்கிறேன். அப்படி என்ன அர்த்தமுள்ளதாக இருக்குது பாருங்கள். எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள். இப்படி வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான. நான் யோசித்து பார்க்குறேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். பைபிளை வாசிக்கும் போது வெளியே நிற்கிறாங்க வாசப்படியில், வாசல் காக்கிறவர்கள் தேவாலயத்தை பார்க்குறாங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, உள்ள வேலை நடக்குது, உள்ள பலிகள், அங்கே சில இவங்க ஆளுங்கள்லாம் வம்சத்தை சேர்ந்தவங்களாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு ஆளுங்கள்லாம் ஆரோனின் குடும்பத்தாரெலாம் அங்கே ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஒரு வேளை தங்களுடைய வேலையை ரொம்ப முக்கியமானதை நினச்சிருக்கலாம். இவன் வெளியே வாசப்படியில் நிற்கிறான். ஆனால் வெளியே நின்று தேவாலயத்தை பார்த்து சொல்கிறான், ஆஹா எவ்வளவு இன்பமானவைகள். தேவனுடைய ஆலயத்தில் நான் வந்திருக்கிறதே எவ்வளோ இன்பமான ஒரு காரியம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. இங்கே வர்றதுக்கு தான் நான் வாரம் முழுக்க காத்துட்ருக்கிறேன், நாள் முழுக்க இதுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கிறேன்றான். என் இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட்டு அடைக்கலான் குருவியாவது இந்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இதுவே டைம் ஆகிடும், மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். அடைக்கலான் குருவி தகவலான் குருவி சின்ன சின்ன குருவிங்க, அதுங்களுக்கே இங்கே தேவனுடைய ஆலயத்தில் வந்து குடியிருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்க. அவன் பார்க்குறான், பறவைகள் பறந்து போகுது மேலே, அங்கே வந்து தேவனுடைய ஆலயத்தின் மேலே வந்து உட்காருது. ஆஹா, ஒன்றுத்துக்கும் உதவாத தின்னொன்று பறவைகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. இது மனுஷர்கள் வந்து ஆராதிக்கிற இடம், தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் வாசம் பண்ணுகிற இடம். அங்கே பறவைகள் கூட உண்டு. பறவைகளை காட்டிலும் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நான் எவ்வளவு மேலானவன். அதான் நினைவில் வந்திருக்குது. அதனால தான் அப்படி எழுதியிருக்கான். அவங்களுக்கே இங்கே ஒரு வீடு கிடச்சிருக்கேன், கூடு கிடச்சிருக்கேன். அது கூடு கட்டுறதை பார்க்குறான் பில்டிங் மேலே, சொல்கிறான் அதுங்களுக்கே ஒரு வீடு கூடெல்லாம் இங்கே கிடைக்குது, எனக்கு ஒரு வீடு கற்று தர மாட்டாரா? எனக்கு அவருக்குள்ள ஒரு இடத்த, அவருடைய தஞ்சத்தில் நான் இருக்க, அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தரமாட்டாரா? உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த சங்கீதம் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுது. கர்த்தர் ரொம்ப சாதாரண ஆட்கள் செய்யும் சாதாரண வேலையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், அதை பெருசாக நினைக்கிறார் இல்லையா? சாதாரண ஆட்கள் செய்யும் சாதாரண வேலையை பெருசாக நினைக்கிறார். நாமும் அப்படி தான் நினைக்கிறோம். தேவனுடைய ஊழியம்னு வரும்போது நம்ம செய்கிற சாதாரண வேலையை சாதாரண ஆளாக நம்ம செஞ்சால் கூட அது கர்த்தருடைய பார்வையில் அது பெரிதாய் இருக்கிறது. நாம் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்முடைய பங்கை அங்கே அளிக்கிறோம். நாம் செய்ய முடிஞ்சதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா அது ரொம்ப
பெரிய ஒரு காரியம் என்று நாம் எண்ண வேண்டும். இதெல்லாம் அந்த வசனம் போதிக்குது. அவன் சொன்னான் இல்லையா, அந்த டானல் கிரே பான்ஹவுஸருடைய நண்பன், இந்த வசனத்தில் என்ன பெரிய ஆவியானவருடைய ஏவுதல் இருக்குது, நான் அவனுக்கு இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்டிருந்தானே தெரிஞ்சிருப்பான். அப்பா இவ்வளோ இருக்குது அதில், இதுதான் ஆவியானவருடைய ஏவுதலா? அதுதான் அங்கே சொல்லியிருக்குதா? இந்த கோராகின் புத்திரரை 4 பேரை இங்கே நிறுத்த சொன்னார், 2 பேரை இங்கே நிறுத்த சொன்னார், அதுதான் இதா? அப்போ அவன் மேலே எவ்வளோ கவனமாக இருக்கார் கர்த்தர், அவனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பெரிய இன்பம் அவனுடையது, அவனுடைய சேவை எவ்வளோ பெருசு, கர்த்தரே பாராட்டுறாரு, அவரே நினச்சி பார்க்குறாரு. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையினுடைய அற்புதமான ஒரு காரியம். தேவன் ஆவியினால் ஏவப்பட்டது. இன்றைக்கு நமக்கு அது போதிக்குது. பார்த்தீங்களா, நம்ம எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். இதெல்லாம் நடந்து இந்த வசனத்தில் என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குதுன்னு கேட்குறான். இன்னைக்கு இதை கேட்டு எத்தனை பேர் ஊக்குவிக்கப்பட்டீங்க, எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, ஆச்சரியப்படுறீங்க? இதுதான் ஆவியானவருடைய ஏவுதல் பண்ணுகிற வேலை. கர்த்தருடைய வார்த்தையில் இடம் போட்டுறாதீங்க. உங்களுக்கு விளங்கலைன்னா விளங்கலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எப்போ தேட போகிறேன் நான் உட்காந்து இதே வேலையா கண்டுபிடிக்க போகிறேன், இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இதில் ஒன்றும் அர்த்தமில்லாத ஒரு காரியம் கிடையாது, இதை கொஞ்சம் படித்தா விளங்கிடும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு எய்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நிறைய அர்த்தங்கள் கண்டுபிடிக்கிறதுல கூகுளில் பரபாருன்னு போட்டிங்கனாலே வந்துடும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ உங்களுக்கு விளங்கலைன்னா இது அர்த்தமற்றதுன்னு நினச்சிடக்கூடாது, இதில் எதுவும் பிரயோஜனம் இல்லை, இந்த பைபிளை தூக்கிட்டு என்னத்தை பிரசங்கம் பண்ண அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதில் அர்த்தங்கள் நம்முடைய மனதுக்கும் புத்திக்கும் எட்டாத அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் தேடி புதையல் மாதிரி இருக்குது, அதை எடுத்து கண்டுபிடிக்க வேணும். ஒரு முத்து மாதிரி அது, அதை கண்டுபிடித்து அதில் நாம் மகிழ வேண்டும். அதான் கர்த்தர் வச்சுருக்காருங்க. சரி, அடுத்தது இந்த இதை பார்ப்போம். அடைக்கலான் குருவி. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு கூடும் கிடச்சிருக்குதான் எங்கே? தேவாலயத்தில். அதாவது அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த தேவாலயத்தை அவன் பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே பறவைகள் வந்து தேவாலயத்தில் கூடு கட்டுறதை பார்க்குறான். அங்கங்கே சந்து பொந்தில் அந்த பில்டிங்கில் எங்கே இடம் இருக்குதோ அங்கே வந்து கூடு கட்டுறதை பார்க்குறான். கூடு கட்டும்போது அவைகள் எவ்வளோ பத்திரமாக இருக்கிறதையும் யோசித்து பார்க்குறான். இந்த அடைக்கலான் குருவியை பிடிச்சி கொண்டு போய் 2 அடைக்கலான் குருவியை 1 பைசாவுக்கு விற்கிற ஆளுகள்லாம் காத்துட்டு இருக்கிறான், எப்படா மாட்டோம் இதுன்னு இல்லையா? அப்படி ஒரு வசனம் இருக்குது இல்லையா? இயேசுவே சொன்னார், 2 அடைக்கலான் குருவிகள் 1 பைசாவுக்கு விற்கப்படுகிறது, அவ்வளோ சீப்பாக இருக்குது அது. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் பாருங்கள். ஒருவேளை சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் வாசிக்கிறேன் நான். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மத்தேயு 10:29 பாருங்கள். 1 காசுக்கு இயேசு சொல்கிறார், 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார். 1 காசுக்குன்னா 1 பைசாக்கு, அவ்வளோதான். 2 அடைக்கலான் குருவிகளை, அந்த 1 காசுங்கிறது அன்றைக்குள்ள அந்த ரூபா நோட்டு சில்லறை இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. அப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பைசா, அது இன்றைக்கி இல்லவே கிடையாது இல்லையா? இன்றைக்கி கிடையவே, நான் பார்த்துருக்கேன் பைசா, நீங்கள்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க சிலர், நிறைய பேர். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப தாழ்ந்த வேல்யூ உள்ளது. 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, ஆதலால் பயப்படாதிருங்கள். எங்கே போயிட்டார் பாருங்க, சொல்கிறாரு. அப்பா, இந்த அடைக்கலான் குருவியை பார்த்துருக்கிறியா? இதை வந்து 1 காசுக்கு 2 விற்கிறான். இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கலாம், எருசலேமில் இந்த குருவியை பிடிக்கிறதுலே இருப்பானா. எப்படியாவது ஒரு அடைக்கலான் குருவியை பிடிச்சி, ஒரு 2 குருவியை பிடிச்சா 1 பைசாவுக்கு விற்று ஏதாவது முட்டாய் கிட்டே வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருப்பான்லாம். பிடிச்சா 2 பைசாவுக்கு, அதை தான் சொல்கிறாரு அவர். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குது, 2 பைசாவுக்கு 5 விற்கிறாங்களாம். டீல் வேறு இதில். 1க்கு 2, 2 பைசாவுக்கு 5 இப்படி விற்கிறாங்களாம். அப்போ அதை சொல்கிறாரு, அவைகள் வந்து அடைக்கலான் குருவிகள்ங்கிறது வந்து இட்ஸ் எ சிம்பிள். சங்கீதத்தை வாசிக்கும்போது ஞாபகம் வச்சுன்னா அது ஒரு போயட்ரி மாதிரி இல்லையா, ஒரு கவிதை மாதிரி. அப்போ கற்பனை நிறையா இருக்குதுங்க. அந்த கற்பனைக்கான அர்த்தங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் அதை அந்த விதத்தில் திங்க் பண்ணாமல் என்ன யோசிக்கிறான், பார்க்குறான், பறவைகளை கூடு கட்டுறதை பார்க்குறான், தங்கி இருக்கிறத பார்க்குறான். அங்கே தங்கி இருக்கும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குதுன்னு பார்க்குறான்.
இந்த வேட்டையாடுறவன், இதை பிடிச்சி விற்கிறவன், அவன்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்கிறான். எவனும் இந்த டெம்பிள் மேலே ஏற போகிறதில்ல இதை பிடிக்கிறதுக்கு. எவனும் அம்பை எடுத்துக்கிட்டு வந்து டெம்பிள் மேலே அடிக்க போகிறதில்ல. யார் இங்கே வந்து இதை தொந்தரவு பண்ண போகிறதில்ல. ஏன்னா தேவாலயத்தில் வந்துருக்குது, அங்கே போய் கூடு கட்டிட்டு இருக்குது, எவனும் அங்கே தொட முடியாது. இதை பற்றி ஒரு பெரிய பிரசங்கமே, சுவிசேஷ பிரசங்கம் அந்த காலத்தில் பண்ணேன் நான். எவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடத்துல, எவ்வளோ ஒரு அருமையான இடத்துல பத்திரமா அந்த பறவைகள் இருக்கிறதுங்கிறத பார்த்துட்டு தான் எழுதுகிறான். இந்த கவிதை எழுதுகிறவங்களாம் அப்படி தான். அன்றைக்கி கூட ஏதோ கேட்டிருந்த ஒரு பெரிய கவிஞரை பற்றி, எப்படி ஏதோ ஒன்று சொல்ல போய் அவர் அதை பாட்டாகவே எழுதிட்டாருன்னு. அதான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒன்று பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அது அப்படியே பாட்டாக வந்துடும். இவன் பார்க்குறான் அந்த பறவைகளை வந்து தஞ்சம் போகிறத பார்க்குறான், நிம்மதியாக இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. என்ன நினைக்கிறான்? ஒன்றுத்துக்கு உதவாதது, ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ், ஹோப்லெஸ். இது ஒன்றும் பெரியதே இல்லை, ஒரு சின்ன குருவி, இது போனால் 1000 இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பைசாவுக்கு 2 பைசாவுக்கு 5, அதான் அதனுடைய வேல்யூ. அதுக்கே தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பாதுகாப்பும் இடமும் உண்டென்றால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்கள் பல அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் மென்மையானவை. நிறைய பேர் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னா, இந்த அடைக்கலான் குருவி மாதிரி தான் இருக்காங்க. இது ஒரு காஸ்பல் மெசேஜே நான் பண்ண பாருங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட் இது. தங்களை ஒர்த்லெஸ்ன்னு நினைக்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ளே இருக்குது இந்த உலகத்தில். பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் என்னங்க என்னுடைய வேல்யூ என்ன? ஒன்றும் கிடையாது. நான் யார்? நான் ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளவு பணம்னு வேல்யூ பண்ணால் என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் கிடையாது. ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ், ஹோப்லெஸ். எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, என்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எனக்கு பெரிய படிப்பு கிடையாது, அந்தஸ்து கிடையாது, பதவி கிடையாது, என்கிட்ட பணம் கிடையாது, சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒர்த்லெஸ், எந்த வேல்யூவும் இல்லை என்கிட்ட. நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கேன்னு தெரியல, நான் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களாம் உண்டு. இது ரொம்ப டிப்ரெஷனில் விடுது பாருங்கள். நிறைய பேர் அந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. நான் ஒர்த்லெஸ்ன்னு நினைக்கிறாங்க. சில நேரத்தில் ஜனங்க பாருங்கள் காம்ப்ளிகேட்டட். நான் ரொம்ப நாளாக பாஸ்டராக இருக்கேன், நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேரோட பேசுகிறேன், மக்களை புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் இப்போ பண்ண இன்னும் அதிகமாக புரியுது. ஜனங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க வெளியே, நம்ம எல்லோரும் என்னையும் சேர்த்து தான் பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா சிரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உள்ள எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தெரியுமா? ஒரு உள்ளத்தில் எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன், எவ்வளோ சிக்கலான ஆசாமிங்க தெரியுமா ஜனங்க? பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க எல்லாம். உள்ள எதையோ சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். யாரோ நம்மளை 25 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டினான். இன்றைக்கி அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் அந்த வார்த்தையை நம்மள்ட்ட சொல்லிட்டான்னா உருன்னு வந்துடுது, அவனை கொண்டுடலாமான்னு வந்துடுது. ஏன்னா இவன் சொன்னதுனால இல்லை, அன்னைக்கு அவன் சொன்னது நம்மளை அவ்வளோ குத்தி இருக்குது, நம்மளை அவ்வளோ பாதிச்சிருக்குது. இவன் சொன்ன உடனே அப்படியே பொத்துக்கிட்டு வருது நமக்கு. இவன் முழிக்கிறான், சொன்னவன் என்னடா இது சாதாரண ஒரு வார்த்தை, அதுக்கு இவ்வளோ பண்ணுறானா? இல்லை, இது காம்ப்ளிகேஷன்ப்பா, முன்னாலேருந்து வந்த விவகாரம் அது. இது பேக்கேஜ் சுமந்துக்கிட்டு இருக்காரு அவர். இந்த வேண்டாத சுமையை சுமந்துக்கிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை பற்றி யோசித்துக்கிட்டு அதை பற்றி ஒரு கசப்பு, அதை பற்றி வெறுப்பு எல்லாத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு அப்படியே இருக்கிறதுனால இன்றைக்கி அதை பாதிக்குது. எத்தனை திருமணங்கள் இப்படி பாதிக்கப்படுது, எத்தனை மனைவிகள் புருஷர்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் காம்ப்ளிகேட், 2 பேரும் சமாதானமாக வாழ்கிறதுன்றது பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகிடுது. ஏன்னா யாரோ என்னத்தையோ சொல்லி அவங்கள எப்படியோ நடத்தி, அவங்கள திட்டி, அவங்கள அவமானப்படுத்தி, அவங்கள மட்டப்படுத்தி எதோ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்கள நல்லா வாழ விடாதபடிக்கு தடுக்கிறது. அதனால தான் நம்ம வார்த்தை பேச்சிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையுமே அது அவங்கள கட்டி எழுப்புகிற மாதிரி இருக்கணும் ஒழிய, அழகாக ஆண்டவர் கட்டிகிட்டு இருக்கிறது இடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, குத்துற மாதிரி இருக்கக்கூடாது, கடப்பாரை போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். நல்லா பேசி கட்டி எழுப்புறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி ஒரு வார்த்தையை பேசிடலாம், அது 10 வருஷம் பொறுத்து தலை காட்டும். அது உள்ளே அப்படியே இருக்கும், எங்கேயும் போகாது. அது அப்படியே சுமந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க. 70-80 வயசில் அதை யோசித்து பார்ப்பான் அவன். இன்னும் அது ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். அப்போ எப்படி நான் ஒர்த்லெஸ்ன்ற முடிவுக்கு வர்றாங்க ஜனங்க? நான்
தகுதியற்றவன், எந்த தகுதி எனக்கு கிடையாது, என்னுடைய வேல்யூவே ஒன்றும் இல்லை, ஒரு பைசா கூட லாய்க்கில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, காலனாக்கு லாய்க்கில்லை நீ அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க வீடுகளில் தன்னுடைய பிள்ளைகளை, அணுதம்பிகளை, மனைவி புருஷன் மனைவியை எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, காலனாக்கு லாய்க்கில்லைன்னு. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள். அப்போ இட் மேக்ஸ் தம் ஃபீல் ஒர்த்லெஸ். நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால் காலனாக கூட லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அது ஒரு அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாது, ஆனால் அது உள்ளே போயிடுது. அது உள்ளே போய் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்கள். அது ஏற்படுத்தும் போது பிற்காலத்தில் பெரிய டிப்ரெஷன், அதன் மூலமாக ஒரு தெம்பு இல்லாமல் போகுது, வாழ்க்கையில் ஒரு பெரிய எழும்ப முடியாமல் போயிடுது, வெற்றி பெற முடியாமல் போயிடுது, சோர்வு உண்டாயிடுது. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் பல்வேறு இடங்களில் உலகம் முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் சொல்கிறேன், பலர் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். யூ மே ஃபீல் தட் யூஆர் ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அமைதி வேணுமா, உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, அது சோகமாகணுமா, அந்த மாதிரி இதிலேருந்து பயத்திலேருந்து அந்த விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலையை பெறணுமா, எங்கே அந்த அமைதி கிடைக்கும், எங்கே அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எங்கே உங்களுக்கு உங்களுடைய வேல்யூ எப்படிப்பட்டதுங்கிறது குறித்த ஒரு வெளிப்பாடு எங்கே உங்களுக்கு உண்டாகும்? இங்கே சொல்லியிருக்குது சங்கீதம் 84 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பீடங்கள் அண்டையில், பீடங்கள்னா என்ன தெரியுமா, ஆல்டர், உங்களுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்காலன் குருவிக்கு வீடு. அது என்ன ஆல்டரில் வந்து வீடு கட்டுறது கிடையாதுங்க. இங்கே ஆல்டர் இருக்குது, அங்கே தான் பலிகள்லாம் செலுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவதற்காக பலி செலுத்தப்படுகிற இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தில் ஒரு மூலையில் இது எங்கேயோ கூடு கட்டுது. அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு, பீடத்திலே வந்து கட்டுறதில்லை, இந்த ஆல்டர் இருக்கிற இடத்துல. இந்த குருவி தினந்தோறும் ஆல்டரை பார்க்கலாம் அங்கே உட்காந்துக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தருடைய வீட்டில் அங்கே வீடு. அப்போ அது எதை குறிக்கிறது? பீடங்கள்னால் என்ன? பலிகள் செலுத்துகிற இடம். எல்லா பலிகளை காட்டிலும் பெரிய பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்கிறேன், மனசோர்வு ஏற்பட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் ஒர்த்லெஸ்ஸு, யூஸ்லெஸ்ஸு, ஹோப்லெஸ்ன்னு நினச்சிங்கன்னா, சபைக்கு வர்றதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், சபையில் கண்டிப்பாக திரும்பி போகும்போது கொஞ்சம் தலை நிமிர்ந்து போவீங்க. ஒவ்வொரு தடவையும் வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தலை நெஞ்சு நிமிரும், தைரியம் வரும். ஏன்னா இங்கே யாரும் மட்டப்படுத்துறதுக்காக நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் கட்டி எழுப்புறதுக்காக தான் பேசுகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இங்கே புறப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, எதன் அடிப்படை இங்கே வரும்போது என்ன, கல்வாரி சிலுவை இங்கே மேன்மைப்படுத்தப்படுகிறது. இயேசுவுடைய சிலுவை குறித்த வெளிப்பாடு, விளக்கங்கள், அவர் எப்படிப்பட்டவர், யார் அங்கே மரித்தது யார், அதை பற்றிய யாருமே சிந்திக்கிறது இல்லை பாருங்கள். அவர் யாருங்க? உலகத்திலேயே ஈடு இணையற்றவர். அவருக்கு ஈடாக எவரும் கிடையாது. குற்றமற்றவர், பாவமற்றவர், தேவகுமாரன் அவர், ஜீவாதிபதி அவர். இவரை மாதிரி வேற யாராவது உலகத்தில் என்னைக்காவது எவனாவது இருந்திருக்கானா? இல்லை இருக்க போகிறான்? கிடையவே கிடையாது. இவரை போல எவரும் கிடையவே கிடையாது. இனி இருக்க போகிறதும் கிடையாது, இருந்ததும் கிடையாது. இவர் தன்னிகரற்ற, தனித்தன்மை வாய்ந்த, ஈடு இணையற்றவர், இன்காம்பரபிள், மேட்ச்லெஸ் பர்சன். அப்படிப்பட்ட ஒரு இவர், அவர் இன்காம்பரபிள் அண்ட் மேட்ச்லெஸ். இவர் ஈட யாரும் கிடையாது, அப்பேற்பட்டவர் இவர் ஒருத்தர் தான். அதனால தான் அவர் ப்ரெஷஸ் ஜீசஸ். அவருடைய ரத்தம் ப்ரெஷஸ் பிளட். ஏன் வேற யாராவது ரத்தம் சிந்தி நம்மளை மீட்க முடியுமா? எல்லார் ரத்தமும் சாதாரண ரத்தம் தான், பாவிகளுடைய ரத்தம் தான். அது யாரையும் கழுவ முடியாது, சுத்திகரிக்க முடியாது. இவருடைய ரத்தம் பாவமற்ற ரத்தம். வேற யாராவது ஜீவனை கொடுத்து இன்னொரு ஆளை மீட்க முடியுமா? மீட்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவிகள், அவர்கள் யாரையும் மீட்க முடியாது. இவருடைய ஜீவன் எல்லாரையும் மீட்க முடியும். உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை கோடிக்கணக்கான பேரையும் மீட்க முடியும். இவருடைய ரத்தம் உலகத்தின் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவ முடியும். என்ன வித்தியாசம் பாருங்க.
இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. இவர் தெரிஞ்சுக்கிறதுனா எங்கே போகணும்? சபைக்கு வரணுங்க. சபையில் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கும்போது இந்த கல்வாரி சிலுவையின் மேன்மை அங்கே தொங்கினவர் யார், ஏன் அது முக்கியம்? இதெல்லாம் பெரிய தியாலஜி பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்றாங்க சிலர். என்னங்க தியாலஜி கற்று இறையில் பேசுகிறீங்க? சிலுவைனா என்ன, இயேசுனா யார், பெரிய தியாலஜி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. கிடையாது, தியாலஜி இல்லைங்க. இந்த இயேசு யாருன்னு உங்களுக்கு விளங்கினாதான், அவருடைய வேல்யூ என்னன்னு விளங்கினாதான், அவர் ஒப்பற்றவர், ஈடு இணையற்றவர், அவரை போல எவர் இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை, தனித்தன்மை வாய்ந்தவர், அவர் விலையேற பெற்றவராகவே, அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது என்பதை விளங்கினாதான், அந்த ரத்தம் தான் எனக்காக சிந்தப்பட்டது, அவருடைய ஜீவன் தான் எனக்காக கொடுக்கப்பட்டதுன்னு விளங்கும் போது, அவருடைய வேல்யூ எனக்கு விளங்கும் போது என்னுடைய வேல்யூ எனக்கு விளங்க ஆரம்பிச்சு. என் ஜீவனை கொடுத்தாரு, ஏன் செத்தாரு, என் ரத்தத்தை சிந்தினாரு என்னை மீட்கும்படியாக. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய வேல்யூ என்ன? ஒர்த்லெஸ்ன்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்க, எனக்கு எந்த வேலையும், நான் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, கால்நாக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்கிறேன். உங்களுக்காக இந்த ஈடு இணையற்ற ஒப்பற்ற தன்னிகரற்ற இயேசு தேவகுமாரனாகியவர், இவரை போல வேற எவருமே இருந்ததில்லை, இருக்க போகிறதில்லை. அவர் சிலுவையில் மரித்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அப்போ நீங்கள் எப்படி உங்களுக்காக சிந்தினாரு? அப்போ ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத கால்நாக்கு பிரயோஜனம் இல்லாதவரை மீட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்காகவா சிந்தினார்? நகையை அடைவு வைக்கும்போது கூட அது அவ்வளோ வேல்யூ இல்லைன்னா பேசாமல் தொலைஞ்சு போட்டுன்னு விட்டுருவோம். நம்ம அதை போய் யார் மீட்டிகிட்டு இருப்பான்னு, இதுக்கு போய் யார் காசு கொடுத்து இப்போது மீட்க போகிறதுன்னு, வேண்டாம் வேறு வாங்கிக்கலாம்னு விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு பெரிய வேல்யூ கிடையாது. ஆனால் நம்மளை அவர் இப்படி விடலையே, நமக்காக வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம மீட்டிருக்கிறார். நம்மளை அப்படி எண்ணலை அவர். அப்போ எப்படி என்றார்? நம்மளை ஒர்த்லெஸ்ஸாக எண்ணல, கால்நாக்கு லாய்க்கு இல்லைன்ல, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் நாம் இருக்க வேண்டிய விதத்தில் இல்லைன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் நம்மளை அப்படி மாற்ற முடியும். மகிமை உள்ளவர்களாக, கரை திரை முதலான ஒன்று இல்லாமல் பரிசுத்தும் பிழையற்றவர்களுமாக மகிமையற்றவர்களாக நம்மளை மாற்ற முடியும். தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலுக்கு நம்ம மாற்ற முடியும் தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு. அப்போ உங்களை அப்படி பார்க்குறாரு அவர். இருக்கீங்களா? உங்களை அப்படி பார்க்குறாருங்க. ஒரு இடத்தினுடைய வேல்யூ என்னன்னு எப்படி தீர்மானிக்கிறாங்க? அந்த இடத்துல, அந்த ஏரியாவில் இருக்கிற இன்னொரு இடம் நிலம் என்ன விலைக்கு போச்சு ரீசெண்டாக சமீப காலத்தில் அப்படின்னு பார்க்குறாங்க. அது இத்தனை கோடிக்கு போச்சுன்னா அப்போ இந்த இடமும் அத்தனை கோடின்னு அர்த்தம் இல்லையா? அதை வச்சு தானே தீர்மானிக்கிறாங்க. கடைசியாக என்ன ப்ரைஸ் பே பண்ணாங்க இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. கடைசியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன ப்ரைஸ் பே பண்ணாங்க? பே பண்ணப்பட்ட கிரயம் என்ன? இந்த ஒப்பற்ற ஈடற்ற தன்னிகரற்ற தேவகுமாரன் தம்முடைய ஜீவனையை கொடுத்து ரத்தத்தையே சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். அதுதான் கொடுக்கப்பட்ட ப்ரைஸ். அப்போ அதனால தான் என்னை வந்து காலனாக்கு நீ பிரயோஜனம் இல்லைன்னு எத்தனை பேர் சொன்னாலும் எனக்கு உரைக்கவே உரைக்காது. ஏனென்றால் இந்த சிலுவை அண்டையில் நான் வந்துட்டேன், இந்த சிலுவையை தியானிக்கிறேன், இதை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறேன். இது எனக்கு சொல்லுது, நம்பாத அவனை, போய் சொல்கிறான். அது பிசாசனுடைய வார்த்தை. நீ ஒர்த்லெஸ் கிடையாது, நீ மென்மையானவன், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன் அப்படின்னு எனக்கு தினந்தோறும் அது சொல்லுது. என் நெஞ்சை நிமிர வைக்குது, என் தலையை தோள்களை நிமிர வைக்கிறது. அந்த காலத்தில் கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு பாட்டை பாடுவோம். அதனால தான் எனக்கு சில நேரத்தில் பழைய பாட்டுக்கு போவேன். நான் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். என்ன மாதிரி வார்த்தைகள்! இதை பிரசங்கம் பண்ணால் தான் அந்த பாட்டு நல்லா வரும். சும்மா இல்லைன்னா உட்காந்து செவத்தில் சாஞ்சிக்கிட்டு சிலுவையின் நிழல் தூங்கிட்டு பாடுற மாதிரி பாட்டுருப்பாங்க. ஏன்னா விளங்கலன்னு அர்த்தம். இதை பற்றி அதை ஒழுங்காக பிரசங்கம் பண்ணாமல் பாட்டை பாட எங்கே பாட போகிறாங்க? அதை பிரசங்கம் பண்ணணும். இப்போ நான் சொன்னதை சொல்லிட்டு பாடுங்கன்னா எப்படி வரும்ன்றீங்க பாட்டு? சிலுவையின் நிழலில் அந்த அடைக்கலான் குருவிகள் வந்து அங்கே கூடு கட்டி அந்த பலிகள் இடப்படுவதை பார்த்து பார்த்து, ரத்தம் சிந்தப்படுவதை பார்த்து பார்த்து ஜனங்கள், அப்பா என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதுக்காக இந்த மிருகம் எனக்கு பதிலாக செத்துச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதி அடைஞ்சு போகிறத பார்த்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வேத வசனத்துக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது, ஜப கூட்டத்துக்கு வரும்போது
இதையெல்லாம் தியானிக்கும் போது ஒவ்வொரு முறையும் கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு, அவருடைய வேல்யூ என்ன, அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ விசேஷித்தவர், விலையேற பெற்றவர் என்கிறது அவருடைய வேல்யூ நமக்கு அதிகமாக விளங்குது. விளங்கும்போது நம்முடைய வேல்யூ இன்னும் அதிகமாக விளங்குது. உங்களுடைய வேல்யூ விளங்கலைன்னா சரியான பிரசங்களை கேட்கணும். நீங்கள் யாரோ ஒருத்தன் கால்னாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு உங்களை சொல்லிட்டதுனால உங்கள் மனம் இன்றைக்கும் புண்பட்டுருக்குதுன்னா, கிறிஸ்தவரில் நீங்கள் இருக்கிறீங்க 40 வருஷமா 50 வருஷமானா இன்னும் எனக்கு அந்த மனசை சொன்னது எனக்கு இன்னும் அப்படியே என்னை ஒத்திக்கிட்டே இருக்குன்னா, அப்போ நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு போய் சரியான விதத்தில் வசனத்தை கேட்கலன்னு அர்த்தம். எவர் சொன்னாலும் எனக்கு உரைக்கவே உரைக்காது. ஏன்னா அவர் யாருன்றது எனக்கு ரொம்ப அதிகமாக விளங்கிவிட்டது. சிலுவையின் நிழலில் அனுதினம் நாம் இளைப்பாற வேண்டும். அங்கே தான் ரெஸ்ட். இந்த அங்கலாய்ப்பிலிருந்து, நிச்சயமற்ற தன்மையிலிருந்து, மனவேதனையிலிருந்து, நான் எந்த தகுதியும் இல்லாதவன், பிரயோஜனமற்றவன், கால்நாக பிரயோஜனம் இல்லாதவன், எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த கல்வாரி சிலுவையின் நிழலில் தான் இளைப்பாறுதலை அடைய வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். இதை நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கு கொண்டு போய் இந்த சிலுவையை நல்லா தியானியுங்க. நம்முடைய பிரசங்கள்லாம் இருக்குது சிலுவையை பற்றி, அதெல்லாம் எடுத்து தியானியுங்க. சிலுவை குறித்த தியானம், சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்து இளைப்பாருங்கள். அதை சிந்தியுங்கள். உங்களுடைய மனம் உறுதியானதாக மாறட்டும், நெஞ்சு நிமிரட்டும், தோள்கள் உயரட்டும், தலை நிமிரட்டும். எல்லாரும் நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவு கர்த்தாவே விலையேற பெற்றவர்கள் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பல அடைக்கலான் குருவிகளுக்கு காட்டிலும் பெரியவர்கள் நாங்கள் என்று இயேசுவே சொல்லிட்டாரு. அடைக்கலான் குருவிகளுக்கே தேவனுடைய பலிபீடத்திரண்டையில் அங்கே இடம் உண்டாயிருக்குமானால், கர்த்தாவே எங்களுக்கு அங்கே இடம் உண்டல்லவா, எங்களுக்கு அங்கே ஒரு வீடு உண்டல்லவா, எங்களுடைய சமாதானத்துக்கு, நாங்கள் சமாதானமாக இருப்பதற்கு, இப்படிப்பட்ட மனக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு, இப்படிப்பட்ட மன வேதனைகளிலிருந்து, இப்படிப்பட்ட வருத்தங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, எண்ணங்களில் இருக்கிற இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நாங்கள் விடுதலை ஆவதற்கு எங்களுக்கு நீர் வழிவகுத்திருக்கிறீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிலுவை குறித்த காரியங்கள், இயேசு யார் என்பதை குறித்த, அவருடைய மேன்மையை குறித்த காரியங்கள், அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர், அவர் ஜீவனை கொடுத்தது ஒரு காலனாக பிரயோஜனம் இல்லாதவனுக்காக அல்ல, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட எனக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வைப்பீராக, காண வைப்பீராக. இன்றைக்கு மனசோர்வில் இருக்கிறவர்கள், நம்பிக்கையற்று இருக்கிறவர்கள், தங்களை ஒன்றும் இல்லை, எதுக்கும் லாயக்கில்லைன்னு நினைக்கிறவர்களுக்கு உதவி செய்வீராக, தட்டி எழுப்புவீராக. தேவ ஆவியானவர்கள் உள்ளத்தோடு பேசட்டும், விடுவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இது விடுதலையின் நாளாக அநேகருக்கு இருக்கட்டும். சங்கிலிகள் முறிக்கப்படட்டும், மனக்கட்டுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த டிப்ரெஷனை உண்டாக்குகிற சத்துருடைய வேலைகள், பல்வேறு எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் முறித்து போடப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. வேரோடு பிடுங்கி எறியப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அது எத்தனை வருஷம் ஓல்டாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அறுக்கப்பட்டு போகட்டும், வேறு அறுக்கப்பட்டு போகட்டும், பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விலையேற பெற்றவர்கள், உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாடு எங்களை ஆட்கொள்ளட்டும், அனுதினமும் எங்களை ஆட்கொள்ளட்டும். கர்த்தாவே ஆசீர்வதித்தருளும். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.